நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. அமிர்தா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் அப்பவே கேட்டிருக்கணும். என்னங்க? எனக்காக உங்க அம்மா, அக்கா, தங்கச்சின்னு எல்லாருமே விட்டுட்டு வந்திருக்க. அது உனக்கு வருத்தமாவே இல்லையா? நான் உண்மையை சொல்லட்டுங்களா? எனக்கு உண்மையாவே வருத்தம்லாம் இல்லைங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது, உங்களோட வாழ போறது, இதெல்லாம் தாங்க என் மனசு முழுக்க இருக்கு. எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. தேங்க்யூ அமிர்தா. இந்த ஒரு வார்த்தைக்காகவே உன்னை காலம்புற வச்சு நல்லபடியா பாத்துக்கணும். நான் பாத்துப்பேன் அமிர்தா. ஆமா, அத்தை எங்க? அம்மாவா? அத்தையோட சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. உடனே வந்துருவாங்க. அமிர்தா, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? 2 நிமிஷங்க, போட்டு வந்துடுறேன். ஐயோ, தாங்க முடியல. மச்சான், என்ன மச்சான் ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? டேய், லவ் பண்ற மூஞ்சி ஆடாது. அதை விட நான் செத்துருவேண்டா. அடப்பாவி, பேசுறப்ப கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரே ஃபீலிங்ஸா இருந்துச்சு. டேய், அதெல்லாம் ஒரு ட்ரிக்குடா. இந்த சிலந்தி இருக்கே, அது அகப்பட்ட பூச்சி தப்பிக்காம இருக்க சுத்தி சுத்தி வலை பின்னிக்கிட்டே இருக்கும். இதுவும் அப்படித்தான்டா. வார்த்தையால வலை பின்னி அவளை சிக்க வைக்கிறேன்டானா. இவளெல்லாம் லவ் பண்ண முடியும் மச்சி. இவளெல்லாம் வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணா ஓகே. டேய், அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கியா? சான்ஸ் கிடைச்சா தப்பு இல்லடா. இவ்வளவு நாள் கூட வச்சிருந்துட்டு சும்மா விட்டு அப்படி. முதல்ல பணம் வரட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ பயங்கரமான ஆளாத்தாண்டா இருக்க. விடு மச்சான், சில இதை பேசக்கூடாது, சில இதை ஓப்பனா சொல்லக்கூடாது. சரி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னன்னு சொல்றா? என் மொபைல்ல பேலன்ஸ் இல்ல, வெளியே போய் டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறா. டேய், வீட்டில் யாரும் இல்லை, என்னை வெளில அனுப்பிட்டு. அடிச்சி, கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க. லூஸ் மாதிரி யோசிக்காத. இந்த டாப் அப் பண்ணிட்டு வந்துரு. ரொம்ப அர்ஜென்ட்ரா. இந்த சரி மச்சான், தனியாக இருக்கீங்க, யார் கண்ணிலையும் போடாமல் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே? ஓகேடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ கிளம்புடா, சீக்கிரம் போடா. அம்மா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இதோ பக்கத்தில் தானே வந்துடுச்சு. ஓ, என்னாச்சு வாசு? இதோ கருப்பு கேட் இருக்கேன், அந்த வீடு தானே. அவன் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வாசு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணன். ஒரு நிமிஷம், வீட்டை நான் தான் உங்களுக்கு காட்டினேன்னு அவனுக்கு தெரிய வேணாம் அண்ணன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். இப்போதைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது. எனக்கு புரியுது வாசு. அந்த ராஸ்கல் கிட்ட உன்னை பற்றி சொல்கிறதுக்கான அவசியமே இருக்காது. நான் அவனை வேற மாதிரி டீல் பண்ண போகிறேன். அண்ணன், வீட்டிலேருந்து கால் வருது, நான் கிளம்புறேன். ஓகே வாசு, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், கொரியர். சார், இங்க ஆதிங்கிற ஒரு. நான் தான் ஆதி. யாரா நீ? ஏன்டா நடிக்கிற? பொறுக்கி ராஸ்கல், உன்னெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு தான் அடிக்கணுமா? சொல்லாம அடிப்பட்டா. எதுக்கு நடிக்கிற? லவ் பண்றேன்னு பொண்ணுங்களை ஏமாத்தி பணமா பறிக்கிற. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதா? அமிர்தா, இவன் ஒரு சரியான பொறுக்கி. இவனை நம்பி உன் வாழ்க்கையை எழுதுறாத. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அவருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவர் அடிக்கிறீங்க? அவர் அடிக்கிறதுக்கு நீங்க. ஐயோ அமிர்தா, இத பாரு, இவன் ஒரு கிரிமினல். நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். கிரிமினல் போடா. போய் சொல்லி பொண்ணுங்களை அமிர்தா, உங்க வீட்டுக்கு போ. போ, சொன்னா கேளு, வீட்டுக்கு போ. நீங்க யார் அவர் அடிக்கிறதுக்கு? நீ போ, இந்த ராஸ்கலை நான் பாத்துக்கிறேன். அமிர்தா, நீ வீட்டுக்கு போ. உங்க வீட்டுக்கு போ. டேய், எவனுக்கு டேய், அறிவு இருக்கா உனக்கு? காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்றேன், என்ன போய். இவ சரியான ஃப்ராடு. உண்மையா லவ் பண்ணல, ஏமாத்துறான் உன்னை.
இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என் மாமா தமிழ் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி போடா. ஏய் அமிர்தாக்கா என் உயிரை விட வேண்டாம். அவ என் வாழ்க்கைடா. இவதான் என் உயிர். இவளை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன்டா. ஏன்டா என்னையும் அமிர்தாவும் பிரிக்க பாக்குறீங்க? ஏன் எங்க காதல் பிரிக்கணும்னு வெறி பிடிச்சு அலையறீங்க? எங்களை நிம்மதியா சேர விட மாட்டீங்களாடா? அமிர்தா, இவன் போய் சொல்றான், நீ இவனை நம்பாத. இவன் பணம் கேட்டா. நீ தாண்டா போய் சொல்ற. இவன் மனசை மாத்தி எங்களை பிரிக்கலாம் பாக்குறியா? மச்சான், டேய் மச்சான், யாரா அவன்? யாருன்னு தெரியலடா. எங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக தமிழும் பிரபாகரும் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனை விடாதடா, போடா. அடிங்க, செத்துடா. ஏய் விடு மச்சான். இருந்தாலும் இவனை யாராம் சாணம் விசாரிக்கணும். போய் கையில் எடுத்துட்டு வாடா. கட்டிப்படி விசாரிப்போம். கட்டுறேன். எந்திரா. கட்டுறேன். ஏய் யாரா நீ? துளசி அக்காவோட தம்பிங்க. துளசியோட தம்பியா? ஏன் அமிர்தா உங்க வீட்டு ஆளுங்களா நம்மள பிரிச்சாவணும்னு பிடிவாதமா இருக்காங்க? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? ஹெல்ப் பண்றேன், நான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன தமிழ் கூட இப்ப நம்மளை ஏமாத்திட்டாரு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? டேய் பிராடு, நீ தாண்டா அவளை ஏமாத்துற. ஏய் அவன் வாய் கட்டுறா. அமிர்தா நான் சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டையும் பணம்லாம் கேட்கல. அவன் போய் சொல்றான். ஏங்க அத நானே நம்பல. நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? ஆளை விட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப நாம என்னங்க பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. எத்தனை பேர் வந்தாலும் யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன நம்பு. முடிஞ்ச வரைக்கும் போராடி கல்யாணம் பண்ணிக்க பாப்போம். இல்லைன்னா உன்னவே செத்துருவோம். நாம எங்க சாவணும்? சவால் விட்டு கல்யாணம் பண்ணி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவோங்க. அவங்களா நம்மளான்னு பாத்துருவோம். டேய் தமிழ் தான்டா. புரியா? தமிழா? கட்ட விடுறா. பேசுறா, பேசு. மாமா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. என்ன ப்ராப்ளம் மோகன்? அமிர்தா பாத்தியா நீ? அவட்ட பேசுனியா? பேசுன மாமா. அமிர்தா. ஏய் அமிர்தா கட்டறா, வாய் கட்டறா. ஹலோ மோகன், மோகன் என்னாச்சு? நான் அமிர்தா பேசுறேன். எங்களை வாழவே விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? நல்லவர் மாதிரி நடிச்சு நீங்களும் என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? அமிர்தா, முதல்ல சொல்றது புரிஞ்சுக்கோ. அந்த ஆதி தப்பானவ. போதும் நிறுத்துங்க. உங்க மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாரும் எதிர்த்தாலும் நீங்க மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? அமிர்தா டென்ஷன் ஆகாத. ஆதி போன்ல என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அவன் பணம் கேட்டு. போதும். இப்படி எல்லாம் போய் சொல்லி என்ன மாத்திடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கோ அமிர்தா. எங்க காதல நேரடியா எதிர்த்திருந்தா கூட பரவாயில்ல. கூடவே இருக்கிற மாதிரி இருந்து நடிச்சு எங்களை ஏமாத்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? லவ் பண்றவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு நீங்க சொல்றதெல்லாம் டிராமா. நீங்க இந்த விஷயத்துல கேவலமா தான் நடந்திருக்கீங்க. அமிர்தா, நீ நினைக்கிற மாதிரி ஆதி நல்லவன் கிடையாது. இதுக்கு மேல பேசாதீங்க. அவரை பத்தி தப்பா சொன்னீங்க, உங்க மரியாதை கெட்டுரும். உங்களோட பேசவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ப வச்சு இப்படியே கழுத்தா இருப்பீங்க? அமிர்தா எதுக்கு அவனோட பேசிட்டு இருக்க? போனை கட் பண்ணு. ஹலோ அமிர். அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கலங்க. என் சைட்ல இருந்து நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாத அமிர்தா. உனக்கா நான் இருக்கேன். நம்ம கல்யாணத்துக்காக நாம தான் போராடணும். நம்ம கல்யாணம் சொன்னபடி நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ போய் ரெஸ்ட் எடு. ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இந்த ஆளு உங்களை இப்படி போட்டு அடிச்சுட்டானேங்க. முகம் எல்லாம் கண்ணி போயிருக்கு. வாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். உனக்கா நான் உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த அடியெல்லாம் பெரிய விஷயமா? வீட்டில் மெடிசன் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. அங்கங்க ரத்தம் வருதுங்க. காட்டன் எங்க இருக்குனாவது சொல்லுங்க, நான் க்ளீன் பண்ணி மருந்து போடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ போ. இங்க இருந்தா என்ன பார்த்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது எனக்கும் கஷ்டமா இருக்கும். போமா. போ. மச்சான் நம்ம இங்க தான் இருக்கணும். அவங்களுக்கு எப்படா தெரியும்? யாரா சொல்லிருப்பா? அது யாருன்னு தெரியலடா. முதல்ல இவனை ரூம்ல போட்டு லாக் பண்ணு. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவனை காலி பண்ணிடுவோம். ஏய் நான் பாக்குறேன். போடு மச்சான். போ. தூர. விடு. ஏ வசந்த், டோரை க்ளோஸ் பண்றா.
மச்சான் இப்போ என்னடா பண்றது? தெரியலடா. ஆனா இனிமே இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. எங்களை தேடி கண்டிப்பா யாராவது வருவாங்க. அதுக்குள்ள எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும். ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியல. மச்சான் எங்க சித்தி வீட்டுக்கு போயிடலாம்டா. சித்தி வீட்டுக்கா? ஆமா மச்சான், என் சித்தி வீட்டில் இப்போ யாருமே இல்லை, எல்லாம் டூர் போயிருக்காங்க. திரும்ப வர்றதுக்கு ஒரு 10 நாளாச்சும் ஆகும். நீங்க அங்கே தங்கிக்கோங்கடா, ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேடா, நீ சொன்னபடியே பண்ணிடலாம். ஆனா அந்த தமிழ் ஏதாவது பண்ணணும்டா. பணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு, வேற எதுவும் ட்ரை பண்ணாதான் அவ்வளவு சொல்லியும் ஆரம்பிச்சான்ல. அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். என்கிட்ட விளையாடினது தப்புன்னு அவன் ஃபீல் பண்ணி கதறணும்டா. கதற வைக்கிறேன். டேய் இப்போ என்னடா பண்றது? அமிர்தா போனை வாங்கி கட் பண்ணிருக்கானா? மோகன் வசமா மாட்டிருக்கான்னு தானே அர்த்தம்? டேய் அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. இல்லடா, ஜோசப் சொன்னபடி நடந்திருக்க சான்சஸ் இருக்கு. மோகன் ஆதியை பத்தி சொல்றப்போ அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதனால தான் அமிர்தா என்கிட்ட ஃபோனில் அவ்வளோ கோவமாக பேசினா. மோகன் ஆதி கிட்ட சிக்கிட்டா தான் நான் நினைக்கிறேன். என்ன தமிழ் இப்படி ஆயிடுச்சு? ஆதி டேஞ்சரானவன், கேர்ஃபுல்லா இருந்து சொல்லி தானே அனுப்பணும். மோகன் கவனமா இருக்க வேணாமா? மோகன் கவனமாக தான் இருந்திருப்பான் பிரபாகர். ஆனால் அங்கே என்ன ஆச்சு, எப்படி மாட்டிக்கிட்டான் ஒன்றுமே புரியலையே. பிரச்சனை இப்ப ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு தமிழ். மோகனை நம்ம தான் அனுப்பணும்னு பாதிக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் டென்ஷனா இருப்பான். இப்ப அமிர்தா கூட சேர்த்து மோகனையும் காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றது தமிழ்? என்னடா அது, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பலாயிடுதே. இவன் அடக்கவே முடியாதா? இதை எப்படி தானே சரி பண்றது? ஏய், மோகன் நம்பர் தான் ஃபோன் வருது. டேய் எடுத்து பேசுறா. இருடா, பேசுறது மோகன் தான் எப்படி தெரியும்? ஒரு ஆதியை கூட இருக்கலாம்ல. இரு பேசி பார்ப்போம். ஹலோ, அட்டன் பண்ணிட்டு சைலண்டா இருந்தா அப்படி பேசியா? சொல்லாதி. மனசுல என்ன ஜேம்ஸ் பாண்டுன்னு நினைப்பா? நான் அவ்வளவு சொல்லி என்னை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்க. அமிர்தா உயிரோட பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஏய், இந்த பார், உங்க ஆளுங்க நேரத்துக்கு பணத்தை வாங்கியிருப்பாங்க. இன்னியும் பிரச்சனை பண்ற. அமிர்தா மோகனோட அமுச்சு வச்சிரு. ஏய், நீ என்ன லூசாடா? சொன்னபடி கேட்டிருந்தா அமிர்தாவை நானே துரத்து விட்டுருப்பேன்டா. ஆனா நீ தேவையில்லாம மோகன் அனுப்பி என்னை டென்ஷன் படுத்திட்ட. இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்தே தருவேன்டா. ஆதி, எல்லாத்தையும் ஸ்மூத்தா முடிச்சுக்கலாம். வீணா பிரச்சனை வளர்க்காத. டேய், சீனது நீ, அதோட எஃபெக்ட் என்னன்னு உனக்கு தெரிய வேணாமா? இப்பவே அமிர்தா கிட்ட போய் உன் ஆளுங்க நம்மளை சேர விட மாட்டாங்க, அதனால நம்ம செத்துடலாம்னு சொல்ல போறேன்டா. ஆதி, பால்ல விஷம் கலந்த 2 பேரும் குடிக்க போறோம். ஆனா அதுல ஒண்ணுல மட்டும்தான் விஷம் இருக்கும். அமிர்தா செத்துருவா, அதுக்கப்புறம் டெட் பாடியை உனக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. ஏய் வேணாதி, அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாத. மோகன் அமிச்ச தப்புனா எனக்கு தண்டனை கொடு, ஆனா அமிர்தா எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா மோகன் கதையை முடிச்சிட்டுமா? ஆதி ப்ளீஸ், நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரும் எதுவும் பண்ணிடாத, அவங்களை அமுச்சு வச்சிரு. போடா முட்டாள், அப்படிலாம் ஈஸியா அனுப்பிட முடியாது. அவன் என்ன ஓவரா அடிச்சிட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொன்றுப்பான்டா. அவன்கிட்ட என்னை காப்பாத்தினது யார் தெரியுமா? அமிர்தாடா. அவன் தலையில ஒரே போட போட்டு என்ன அவ காப்பாத்திருக்கா. என் மேல எவ்வளவு பைத்தியமா இருந்தா இப்படி பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாடுறா. இதுக்கு மேல ஏதாவது விளையாடின 2 பேரையும் சாவடிச்சிருவேன். ஆதி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. இனிமே அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. தயவு செஞ்சு அவங்களை விட்டுரு. விட்டுடுறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லு, என்னன்னு சொல்லு. நீ ஏற்கனவே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பொண்ணு பேர்ல என்னை ஏமாத்தினால, இப்போவே என்னை ஏமாத்திருக்க. 2த்துக்கும் சேர்த்து ஃபைன் போட்டாதான் என் கோபம் அடங்கும். அதனால நீ என்ன பண்ற, பெனால்ட்டியா இன்னொரு 10 லட்சத்தை ரெடி பண்ணு. அது வந்தாதான்டா இவங்களை விடுவேன். ஆதி, ஏய் சும்மா கத்தாரா, ஓவரா சவுண்டு விட்ட 10-20 அமௌண்ட் கூட்டிக்கிட்டே போகும். பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு. 10 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அதை எப்ப எங்க வந்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன். மோகன் அனுப்புன மாதிரி இனிமே ஏதாவது ஹீரோ வேலை பண்ண 2 பேரையும் கொண்டு சமாதி ஆக்கிடுவேன். இல்ல ஆதி, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். அவங்க 2 பேரும் எனக்கு நல்லபடியா வேணும், அதான் முக்கியம். அப்போ 10 லட்சத்தை ரெடி பண்ற லூசு. டேய் என்னதான்டா சொல்றான் அவன்? மோகன் அவன் தானே பிடிச்சி வச்சிருக்கான். இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா 2 பேரும் விடுவேன்னு சொல்றான். டேய் இப்ப என்னதான்டா பண்றது? ஏற்கனவே பிரபாகர் சார் 50 லட்ச ரூபா கொடுத்திருக்காரு, மேற்கொண்டு 10 லட்ச ரூபா கேட்கறான். போதாத குறைக்கு ஒரு ஆளை வேற பிடிச்சி வச்சிருக்கான். இப்படி மேல மேல பணம் கேட்டுட்டா போனா நம்ம என்னதான்டா செய்யறது?
எனக்கு ஒன்றும் புரியலடா. ஷோ, ஆனால் வேற வழியே இல்லை. அவன் கேட்குற பணத்தை கொடுத்து தான் ஆகணும். என்னடா நீ? ஆமா பாஸ், நம்ம ஆளுங்களை பத்திரமா மீட் ஆகணும். பணத்தை வேணா கொடுத்துடலாம். என்னங்க நீங்க? தமிழ் 10 லட்சம் தானே, எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம். டேய், அதுக்கு முன்னாடி தீபா துளசி என்ன ஆனாங்கன்னு பார்க்கணும்டா. ஆதியோட ஆளுகிட்ட பணத்தை கொடுத்துனேன்னு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே வரலையே. அவங்க சேஃபா இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ஃபோன் பண்ணி கேளுடா. ஆமா தமிழ், ஆதி அவங்கள கூட டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். நீங்க ஃபோன் பண்ணி விசாரிங்களேன். தீபா, அவன் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாமா? போலாண்டி. சொல்லுங்க. 2 பேரும் இப்போ எங்கே இருக்கீங்க? இதோ கோயில்ல தாங்க. பணம் கொடுத்த அப்புறம் 15 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா. அதான் இன்னும் கிளம்பாம இருக்கோம். சரி, ஆதி ஃபோன் பண்ணானா? அமிர்தாவை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்லைம்மா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனைங்க? ஏய், என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஹலோ சார், அங்க என்ன பிரச்சனை? அமிர்தாக்கு என்னாச்சு? அந்த ராஸ்கல் என்னதான் சார் சொல்றான்? தீபா, சொல்கிறேன், ஆனால் டென்ஷன் ஆகாத. அமிர்தாவை அனுப்பணும்னா மேற்கொண்டு 10 லட்ச ரூபா வேணும்னு டிமாண்ட் பண்ணுறான். என்ன சார் அநியாயமா இருக்கு? சொன்னபடி நடந்துப்பேன், பணத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அமிர்தாவை அனுப்புறேன்னு நல்ல மாதிரி பேசினால, இப்ப ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அதனால தான் தீபா, நீங்கள் பணம் கொடுக்க போனீங்க. இதுக்கு நடுவில் அமிர்தா எங்கே இருக்கான்னு பார்த்து அவளை அழைச்சிட்டு வரான்னு மோகன் அனுப்புனேன். அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு போல. ஐயோ, இப்போ மோகன் ஆதியோட கஸ்டடியில் தான் இருக்கான். 2 பேருக்கும் சேர்த்து தான் 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணுறான். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த விஷயத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம்னு நாங்க தான் சொன்னோம்ல. நமக்கு பணம் போனாலும் பரவாயில்ல சார், அமிர்தா வந்தா போதும். அதுக்கு தானே சார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இதுக்கு நடுவுல மோகனை எதுக்கு சார் அங்க அனுப்புனீங்க? இல்லை தீபா, நான் யோசிச்சு தான் பிளான் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சார், இப்ப என்ன பண்றது? அவன் கேட்டபடி பணத்தை கொடுக்கறத தவிர வேற ஆப்ஷனே இல்லை தீபா. பிரபாகரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. மேலும் மேலும் பணம் கொடுத்துட்டே இருந்தா எப்படி சார்? பிரபாகரும் என்னதான் பண்ணுவாரு? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு தீபா. ஆனால் இப்போ நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம். அவன் எழுத்து எழுப்புக்கு நம்ம இப்போ போய் தான் ஆகணும். இதுக்கு மேலே அவன் எதுவும் கேட்க மாட்டான் தான் நான் நினைக்கிறேன். பணத்தோட எங்க வர சொல்லியிருக்கான் சார்? அவன் அந்த மாதிரிலாம் டெட்லைன்லாம் எதுவும் கொடுக்கல. பணம் ரெடியாக இருந்தால் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. சார், திரும்பவும் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. அவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேளுங்க. நமக்கு அமிர்தா நல்லபடியா வரணும். நான் டிராவல்ஸை மொத்தமா கை மாத்தி விட்டுட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். அதை கொடுத்துட்டு அவளை மீட்டுட்டு வாங்க. பிரபாகர் பணத்தை ஏற்பாடு பண்ணாலும் அதை நான் செட்டில் பண்ணிடுறேன். பணத்தை ரெடி பண்ண கையோட போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்க சொல்லிடுங்க. ஏன் இப்படி சொல்ற தீபா? அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இல்ல சார், இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம போலீஸ்க்கு போகணும்னு தெரிஞ்சா அவன் கோவம் இன்னும் அதிகமாயிடும். அது அமிர்தாக்கு தான் சார் ஆபத்தா முடியும். இனிமே ஒரு சின்ன தப்பு கூட நடக்காம பாத்துக்கோங்க சார். அவன் சொன்னதை மீறி தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. சரி தீபா, இனிமே எந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். நீயும் துளசி அங்க இருக்க வேண்டாம், உடனே வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்களும் அங்க வரோம், மத்த நேரில் பேசிக்கலாம். சரிங்க சார், வா வீட்டுக்கு போலாம். என்னாச்சு? வா சொல்றேன். என்னடா ஆதி? எங்கம்மா இருக்க? இதோ வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்டா. மா, நீ வீட்டுக்கெல்லாம் வரவேணா, ஆட்டோ நிறுத்த சொல்லு. ஆட்டோக்காரே, கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. சரிங்கம்மா. சொல்றா. மா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னடா ஆச்சு? டேய், என்னடா வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பியிருக்காங்க? அவங்களுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? கொஞ்சம் ஓவராதாம்மா பண்றாங்க. இந்த லூஸ் அமிர்தா மட்டும் இல்லைனா நான் செத்துருப்பேம்மா. அவ லூசா இருந்தாலும் உன் விஷயத்துல நல்லவடா. ஆமா, இப்ப எதுக்கு வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்ன? அவனதான் அடிச்சு போட்டாச்சுல்ல. மா, என்னம்மா புரியாம பேசுற? நாம எங்க இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா. தமிழ் இனிமே சும்மா இருக்க மாட்டான், நம்மளை தேடி இங்க வந்துருவான். அச்சச்சோ, ஆமா இல்ல. அதனாலதாம்மா சொல்றேன், நாம அமிர்தாவை கூட்டு வேற இடத்துக்கு போயிடலாம். சரிடா, நான் எங்கடா போறது? மா, என் ஃப்ரெண்டு வசந்த் இருக்கான்ல, அவன் சித்தி வீடு ஃப்ரீயா தான் இருக்கான். எல்லாம் டூர் போயிருக்காங்களா, வர்ற 10 நாள் ஆகும்னு சொன்னான். நீ அங்க போயிடு, நாங்களும் அங்க வந்துடுறோம். சரிடா, ஆனா வீடு எங்க இருக்குன்னு தெரியாதேப்பா. நீ டிரைவர்கிட்ட போனை கொடுமா, அவர்கிட்ட நான் வழி சொல்றேன். தம்பி, என் புள்ள வழி சொல்லுவான் வேற இடத்துக்கு, கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஹலோ, சொல்லுப்பா.
சரிப்பா நான் கூட்டு வந்துடுறேன்ப்பா. நாங்கம்மா.